எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராதா சேரலாதன். நான் என் பேரை எப்பயும் ராதா ராதன் தான் சொல்லுவேன். இந்த மேடையில் ராதா சேரலாதன் சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் 2021 பிஎஸ்சி அக்ரி முடித்தேன். அப்போல்லாம் எனக்கு டிஎன்பிசினா என்னன்னு கூட தெரியாது, பேசிக் கூட தெரியாது. சரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் போய் தூத்துக்குடியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் மட்டும் வந்தேன். அப்போ எனக்கு பேசிக் எதுவுமே தெரியல, என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. கனிமுருகன் சார் அப்புறம் சுதர்ஷன் சார் வீடியோஸ்லாம் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இதுதான் டிஎன்பிசி, இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். இந்த மேடையில் ஒரு அரசு அதிகாரியாக நான் உருவாக்கின சுரேஷ் ஐஎஸ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னும் 2 பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேமிலி, என் ஃபேமிலியில் இன்னமும் எல்லோரும் நான் பாஸ் ஆகிறனோ ஃபெயில் ஆகணும் எப்போவும் நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ படி, உன்னால் முடியும் அப்படின்னு தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா, அப்பா, அக்கா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா என் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, எதுக்கு பொண்ணுங்களை இவ்வளோ தூரம் அனுப்பி படிக்க வைக்கிற. ஆனால் எங்கள் அப்பா தான் சொன்னார், என் பிள்ளைங்களை பற்றி எனக்கு தெரியும், என் பிள்ளைய நான் படிக்க வச்சு தான் வேலை வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இன்னும் பெருமையாக இருக்குது இந்த இடத்துல நிற்க. அண்ட் எங்கள் அம்மாவும் தான், எங்கள் அம்மாவோட சாக்ரிஃபைஸ் இல்லாமல் நான் இந்த இடத்துல நின்றுக்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எங்கள் அக்கா நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படித்தா. என்னை பெரிய காலேஜில் படிக்க வச்சாங்க, கவுன்சிலிங்லாம் போய். பட் இன்ன வரைக்கும் என்னை சொல்லி காமிச்சதே கிடையாது. நீ படி, உன்னால் முடியும், என்னால் முடியாது, உன்னால் முடியும், நீ படி அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா இன்னமும் மோட்டிவேட் பண்ணுவா. அவங்களும் வந்திருக்காங்க. எனக்கு இந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நிறைய டைம் நான் ரொம்ப டவுன் ஆயிடுவேன், என்னால் படிக்க முடியாது, டிஎன்பிசிலாம் நம்மளுக்கு செட் ஆகாது, எவ்வளோ தான் படித்தாலும் மார்க் வர மாட்டேங்குதுன்னு எப்பவும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். அவன் தான் சொல்லுவான், உன்னால் முடியும், எல்லோரும் டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அது மாதிரி உன்னாலையும் எடுக்க முடியும், நீ எடுத்து எனக்கு அனுப்புவ அப்படின்னு எப்பவும் சொல்லுவான். அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் ஒன்று சொல்கிறேன், விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் கன்ஃபார்ம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எப்போவும் டவுன் ஆகாதீங்க. உங்களை சுற்றி எப்போவும் பாசிட்டிவாக இருக்க பர்சன்ஸை நிறையா வச்சுக்கோங்க. அவங்கள எந்த டைமும் விட்டு கொடுத்துடாதீங்க. நிறைய டெஸ்ட் போடுங்க. ஒரு டெஸ்ட் படிச்சுட்டு தான் போடணும்னு நீங்கள் எதுவும் யோசிக்காமல் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பண்ணுங்கள். சிலர்லாம் டெஸ்ட்டு படிக்கலாம், இல்லை போகக்கூடாது, நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் படிச்சிருக்கீங்களோ அதாச்சும் போய் போடுங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்துக்கலாம்னா அப்படியே நம்ம விட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எல்லோரும் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸ்டடி ஹால் நல்லா யூஸ் பண்ணிக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.